கமலஹாசன் எப்பவுமே நம்ம சொல்றதுதான் என்ன கருமத்தை பேச வராருன்னு அவருக்கே முதல்ல புரிஞ்சு தொலையாது. இப்ப வேற அவர் எம்பி ஆக்கி கொண்டு போய் மேல உட்கார வச்சிட்டீங்க ராஜ்யசபா எம்பியா. ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம உங்கள நம்பி ஒரு ஸ்டேஜ்ல கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஒரு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னத்துக்காக நம்ம வந்திருக்கோம், அது என்ன விஷயம் அதுக்காக நீங்க பேசணும். சம்பந்தமே இல்லாம சும்மா மேடையில ஏறிக்கிட்டு அவர் மேடையில தடுமாறுறது நமக்கே தெரியுது. எதையாவது பேசி தொலையணும் அப்படின்றதுக்காக பேசுறாரு. நீங்க இந்த நீட் பத்தி இவங்க சொல்றாங்கல்ல, எதற்காக திரும்ப 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 ஒரு பொய்ய வந்து நீங்க கட்டமைக்கிறீங்க? இந்த நீட்டுக்கு நீங்க இன்னும் என்னென்ன கட்டுக்கதை கட்டுவீங்க? எத்தனை ஏழைகள் இந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் காய் விக்கிறவங்க, பூ விக்கிறவங்க, வெள்ளரிக்காய் விக்கிறவங்க, ஒரு இளநீ விக்கிறவங்க, இந்த மாதிரி சாமானிய விவசாய குடும்பத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது டாக்டர் ஆகி பார்த்துருக்கீங்களா? டாக்டர் ஆக முடியுமா? எத்தனை கோடிகள், எத்தனை லட்சம் உங்க கையில இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து டாக்டர் ஆக முடியும். டாக்டரோட பையனா டாக்டர் ஆயிரலாம். பெரிய அரசியல்வாதி பையனா டாக்டர் ஆயிரலாம். உனக்கு மார்க்லாம் தேவை கிடையாது. கோடி ரூபா பணம் இருக்குதா, கொண்டு சீட்டை கொடுத்தியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு தயாநிதி மாறன் என்ன கதர்னாரு அன்னைக்கு ஒரு மேடையில, என் பிள்ளையே டாக்டர் ஆக முடியலங்க. நானே நீ என்ன பெரிய என்ன தேவதூதனா? நீ என்ன பெரிய கடவுளா? யாரா இருந்தாலும் டாக்டர் ஆகணும்னா அதுக்குன்னு உனக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை நீ படிச்சு வா. ஏழை வீட்டு பிள்ளையா இருந்தாலும் எனக்கு டாக்டர் ஆகணும்னு இருந்ததுன்னா அந்த தகுதி தெரியல நிதானினா வந்துகிட்டே இரு. ஆனானப்பட்ட எம்பியா இருந்தா கூட, மிகப்பெரிய திமுகவோட குடும்பத்துல இருக்கிற பிள்ளையா இருந்தா கூட, நீ உனக்கு படிக்கிற அறிவு இல்லைன்னா நீ வந்து டாக்டர் ஆக முடியாதுங்கிறதானே சமூக நீதி.